நிறுத்துப்பா. ராஜா, எங்கப்பா போற? சரி, வீட்டுல போய் பேசிக்கலாம். கார்ல ஏறு. கார்ல ஏறுன்னு சொன்னேன். வேண்டாம், நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல. எனக்கு நீ சுமையா? அக்கா, நீ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் சுமையா சொன்னது என்ன இல்ல, என் நிலைமைய. நீ ஒரு கௌரவமான வக்கீல், அத்தா ஒரு பொறுப்புள்ள போலீஸ் ஆபீசர். உங்க கூட நான் எப்படி இருக்க முடியும்? நான் ஒரு குற்றவாளி. ஊர் உலகத்துக்கு விட நீ குற்றவாளியா இருக்கலாம். ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ராஜா. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை குற்றவாளி ஆக்கிட்டதுனால நானும் அதையெல்லாம் நம்புறேன் நினைக்காதப்பா. உன் நிலைமையில நான் இருந்திருந்தேன்னா நீ செஞ்சதைத்தான் நானும் செஞ்சிருப்பேன். சரி சரி, நடு ரோட்ல விவாதம் எதுக்கு? வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நான் வீட்டுக்கு வருது அத்தானுக்கு தர்ம சங்கடமா இருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதபடி நான் உனக்கு சில ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கேன். நீ முதல்ல வாப்பா சொல்ற. அக்கா சொல்றேன்பா, வா. கிருஷ்ணன், முதல்ல அந்த போலீஸ் வேலையில சேரப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன வேலைப்போ தினமும் குற்றவாளியோட பழகி பழகி வாழ்க்கையை வெறுத்து போச்சுப்பா. ஸ்ரீதர், டாக்டர்னா நோயாளிகளோட பழகித்தான் ஆகணும். போலீஸ்னா குற்றவாளிகளோட பழகித்தான் ஆகணும். நீங்க எவ்வளவோ பரவாயில்ல, நான் வக்கீலா இருந்துகிட்டு தினம் 100 போய் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, அதுக்கு என்ன சொல்றீங்க? பாப்பா, உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஜெயில பார்த்திருப்பீங்க. நீ ராஜா இல்ல? கரெக்டா சொன்னீங்க. எப்ப ரிலீஸ் ஆன? இன்னைக்கு தான். நீ வாப்பா, குளிச்சிட்டு சாப்பிடலாம். எங்க சுஜி ஸ்கூலுக்கு போயிட்டாளா? நானே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். ராஜா உங்களுக்கு சொந்தமா? தூரத்து சொந்தம். ஜாக்கிரதையா இருங்க. கொலகார பையன், சின்ன வயசுல இருந்து பல தடவை ஜெயிலுக்கு போனவன். இதெல்லாம் காதுல போட்டுக்காத ராஜா, வா போலாம். வாப்பா. தம்பி, இதான் நான் உனக்கா ஏற்பாடு செஞ்சிருக்கிற இடம். என்னடா நம்மள இப்படி தனியா ஒதுக்கிட்டாலே நினைக்காதப்பா. நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோம்னா வர்றவங்க போறவங்க ஆளுக்கு ஒன்னா ஏதாவது பேசி உன் மனசு புண்பற்ற கூடாது இல்லையா? அதனாலதான் இந்த அவுட் ஹவுஸ் ஏற்பாடு செஞ்சேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீதான் அக்கா. போக போக எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்குவாங்க. வாப்பா. உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? குடிசையில இருந்தவன அரமனை கொண்டு வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்டா எப்படி இருக்கும்? கம்பி எண்ணிக்கிட்டு இருந்தவனக்கா நானு. என்னுடைய கிளையண்ட் கான்ட்ராக்டர் ஒருத்தர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். நீ நல்லவனா இருக்கிறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உன்ன மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு எதிர்பார்க்காதப்பா. ஊர் உலகம்னா 1000 நல்லது கெட்டது நடக்கும். அதையெல்லாம் பொருட்படுத்தாத. நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு இரு. அக்கா, நானா யார் ஒம்புக்கும் போக மாட்டேன். ஏன் ஒம்புக்கு யார் வந்தாலும் விட மாட்டேன். ஓகே ஓகே. குப்சாமி, கையெழுத்து போடு. என்னடா பேசாம இருக்கீங்க? கையெழுத்து போட்டு கூலி வாங்கிட்டு போக வேண்டியதானே? இன்னில இருந்து மூசா கூலி கொடுத்து தான் வாங்கிட்டு போவோம். 20 ரூபாய் கையெழுத்து போட்டு 10 ரூபாய் வாங்கிக்க மாட்டோம். என்னடா புதுசா கண்டிஷன் போடுறீங்க? எல்லா கண்டிஷனையும் முதல்ல சொன்னோம்ல. யார் உங்களுக்கு தூண்டி விட்டது? நான் தான். எத்தனை நாளைக்குப்பா ஏழைங்க வயத்துல அடிப்பீங்க? உழைச்சவனுக்கு உண்டான கூலியை கொடுக்க வேண்டியதானே? இன்னையில இருந்து உங்களுக்கு கூலியை முழுசா கொடுக்கணும். இல்ல நாளையில இருந்து உங்க வேலைக்கு வர மாட்டாங்க. நீ யாரையா? நானா? நான் மக்கள் நல்வாழ்வு மன்ற தலைவர். இவங்கெல்லாம் அந்த மன்றத்தின் உறுப்பினர்கள். இவங்க இல்லனா எங்களுக்கு வேற ஆளே கிடைக்க மாட்டாங்களா? அப்படி வேற ஆளுங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்கள வேலை செய்ய விட மாட்டோம். உண்ணாவிரதம் இருப்போம். இந்த நேரம் பார்த்து இன்ஜினியர் வேற இல்லையே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஒண்ணுமே புரியலையே. முதல்ல அவங்களுக்கு எல்லாம் முழுசா கூலியை கொடுங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். வேலைக்காரங்களை பகிச்சுக்கிட்டா வேலை நடக்காது, விசாரணை வரும். அப்புறம் உங்க மாமூல் ஊழல் எல்லாம் அம்பலம் ஆயிடும். நான் இன்ஜினியர் கிட்ட பேசிக்கிறேன். சார், இதனால வீணா உங்களுக்கு வம்பு வரும்.
பரவாயில்லையா, நான் பாத்துக்கிறேன். முதல்ல எல்லாருக்கும் முழுசா கூலியை கொடு. குடியா. ஐயா வணக்கம். நீங்க போங்க, இனிமே முறையா நான் பாத்துக்கிறேன். நல்லதுப்பா. விவகாரம் முத்தாம ஆரம்பத்திலே சுமூகமா தீர்த்து வச்சதுக்கு எங்களுடைய மன்றத்தின் சார்பில் நன்றி. ஆமா, உன் பேர் என்ன? ராஜா. ராஜா. சமயம் கிடைக்கும் போது சைதாப்பேட்டையில இருக்கிற எங்க மன்றத்துக்கு வாப்பா. சரிங்க, வரேன். சரி. வெளியில வாயா. என்னப்பா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஒழுங்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எங்க கட்டிட தொழிலாளியை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தியே, அதுக்கு பரிசு கொடுக்க வந்திருக்கிறோம். என்னப்பா மிரட்டுறீங்களா? நான் பிரிட்டிஷ்காரன் பீரங்கிக்கே நெஞ்ச காட்டினவை, சுதந்திர போராட்ட தியாகி. தியாகின்னா கவர்மெண்ட்ல பென்ஷன் வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு எங்க முதலாளி மாதிரி ஆளுங்க கிட்ட மோதனா விட்டுருவாங்களா? ஐயாவுக்கு ஏற்கனவே ஒத்த காலு, இதுல வீராப்பு வேற. உதக்கிடா அவரை. தாத்தா, இவரே அடிக்கிறீங்க? இவர் என்ன தப்பு செஞ்சாரு? என்ன நியாயம் கேட்கறது தப்பா? ராஜா, ராஜா என்ன இதுல நீ தலையிடாத, அப்புறம் உனக்கு வேலை போயிடும். போயாச்சு, அதை விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன். இவனையும் சேர்த்து அடிக்கிறான். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. பொம்பளைங்களை அடிக்கிறவனும் பலகீனமானவர்கள் அடிக்கிறவனும் என்னுடைய அகராதியில பொட்டேன்னு பேர். உங்களை எவனுக்காவது நெஞ்சில மாஞ்சா இருந்தா என் மேல கை வச்சு பாருங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அண்ணங்களா, ஒரு சின்ன கண்டிஷன். எவன் என் மேல முதல்ல கை வைக்கிறானோ அவனை எப்படி அடிப்பேன்னா, அவன் சின்ன வயசுல அம்மா கிட்ட குடிச்ச தாய்ப்பால் எல்லாம் வெளியே கக்கிற மாதிரி அடிப்பேன். நாயை அடிக்கிற மாதிரி அடிப்பேன். விரட்டி விரட்டி அடிப்பேன். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, முதல்ல யாரு என் மேல கை வைக்கிறதுன்னு. ஏண்டா எல்லாரும் பேசாம நிக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் கைய வைங்கடா. பின்னிடுவ. முதல்ல கை வைக்கிற ஆள. அண்ணே, நீ என்னம்மா இங்க? இங்க உன்னை கடத்த வந்தாங்களா? இல்லண்ணே, இவர்தான் என் தாத்தா. தாத்தா, நான் அன்னைக்கு சொன்னேனே ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன ஒருத்தர் காப்பாத்தினாருன்னு, அவர்தான் இவரு. அப்படியா? தம்பி ஏற்கனவே எனக்கு தெரியுமா? தம்பி உன்ன மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால நாடே கெட்டு போச்சுங்கிறீங்க. இல்லப்பா, இந்த நாடு ஓரளவாவது தர்மத்தை கட்டுப்பட்டு இருக்கு. ஏன்பா அநியாயமா என்னால உன் வேலையை பறிகொடுத்துட்டியே? ஐயா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் வேலைக்காரன், எனக்கு நிறைய வேலைங்க தெரியும். ஏதாவது ஒண்ணு செஞ்சு பொழிச்சுக்கிறேன். அதே நோக்கம் இல்ல. உங்க மன்றத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ரொம்ப நல்ல மனுஷர். நான் உங்க கூடவே இருக்க ஆசைப்படுறேன். அப்படியா? உன்ன மாதிரி இளைஞர்கள் பொது சேவைக்கு வர்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா இங்க உனக்கு சாப்பாடு, துணிமணி அதுக்கு தான் பணம் கிடைக்கும். சம்பளம்னு எதுவும் கிடைக்காதப்பா. நான் வட்டி கட்ட இங்க என்ன கிடைக்குதோ அது எனக்கு போதும். அம்மா, என்ன வேணும்? ஒரு கசாட்டா ஐஸ்கிரீம் கொண்டு வா. என்னம்மா? I say I want a cassette ice cream. Useless fellows, unfit for service. அம்மா, What is this? என்ன மேன் இது? ஐஸ்கிரீம். நான் என்ன ஐஸ்கிரீம் கேட்டேன்? நீங்க டஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொன்னீங்க. நான் புதுசு, எனக்கு புரியல. புரியலனா மறுபடியும் கேட்க வேண்டியதானே? அம்மாமா, என் வேலை போயிடுமா? கத்தாம சொல்லுங்கம்மா. என்னடா சொன்ன? நானா கத்துறேன்? என்கிட்ட யாராவது இப்படி எதிர்த்து பேசினா எனக்கு கோவம் வந்துடும். இந்தா 100 ரூபாய். மேடம், ஏ யோ, என்னை அடிச்ச? ஐ அம் சாரி. சின்னவங்க பெரியவங்களை அவமதிக்கிறது பார்த்தா எனக்கு உங்க மாதிரி கோபம் வந்துடும். இந்தாங்க, இதுல 110 ரூபாய் இருக்கு. நீ என்ன அடிச்சதுக்கு நான் உன்னை சும்மா விட போறதில்ல. அப்படியா? ஓகே, டபுள் ஓகே. சேலஞ்ச் பண்றியா? நான் யார் தெரியுமா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வந்தா தெரிஞ்சுக்கிறேன். வரட்டாடா.
பஸ்ஸையும் காணும் கிஸ்ஸையும் காணும். இது பஸ் ஸ்டாண்டு, பஸ் தான் வரும், கிஸ் வராது. நானே பஸ் வரலங்கிற எரிச்சல்ல இருக்கேன், இதுல அருமை வேறயா? சாருக்கு நகைச்சுவை உணர்வு கம்மி போல் இருக்கு. எனக்கு எந்த உணர்ச்சி அதிகம் எந்த உணர்ச்சி கம்மின்னு உனக்கு கண்டிப்பா தெரியுமா? வேணாம் சார், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்போம். நீங்க பஸ்ஸை பாருங்க, நான் பர்ஸை பார்க்கறேன். பஸ்ஸை காணும். ஆட்டோ 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 இப்படி தட்டியா? ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. நாமநாள் போறேன். நான் தான் முதல்ல நாமநாள் போறேன்யா. அண்ணா எப்போ வந்தீங்க? ஹலோ, வழி வரும் சார். கொஞ்சம் இருங்க. அண்ணன் ரொம்ப நேரமா உங்க பக்கத்துல நிக்கிறாங்களா? அரை மணி நேரமா நிக்கிறாருங்க, ஒரே அருவை. அண்ணா அவர் அர்ஜென்ட் கொஞ்சம் ஆள முடியா? ஆட்டோல போய் இறங்கின உடனே பணம் கொடுக்கணும். இருக்கா? யார பத்தி கேட்டீங்க? எங்கிட்டயா? என் பர்ஸ காணுங்க, என் பர்ஸ காணுங்க. இங்க இருக்கு, எடு. இது எப்படி என் கைக்கு வந்தது? ஆமா, இது எப்படி உன்கிட்ட வந்து? என்ன இது போடுறாங்க? எங்க பிக் பாக்கெட்டா? ஆமா. பணம் கடிச்சு போச்சு இல்ல, அதுக்கப்புறம் உங்க பண்றீங்க? போங்க. ஆமாங்க. எங்க உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கலான்னு யோசனை. ஓஹோ, லஞ்சத்தை ரொம்ப மரியாதையா சொல்றீங்க. இத கொடுத்தே நாட்டை கெடுத்துட்டீங்க. ஒழுங்கா போங்க. நன்றி. போயா. எங்க எங்க போறீங்க? அவர் எங்கேயாவது போறாரு. உனக்கு பரிசு கனமா இருந்தது, அண்ணன் உறுதிச்சு அடிச்சேன், கெடுத்துட்டியே. இனிமே திருடக்கூடாது அன்னைக்கு சொல்லிருக்கேல்ல. என்னென்ன செய்யறது? தெரிஞ்சவங்கள்ட்ட வேலை கேட்டா போனா திருட்டு பையல வேலை விட முடியும்னு சொல்றாங்க. தெரியாதவங்கள்ட்ட வேலை கேட்டா இதுக்கு முதல்ல எங்க இருந்தேன்னு கேட்டாங்க. ஜெயில இருந்தோம்னு உண்மையை சொன்னேன், புடதைய பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. 2 நாளா கொலை பட்டினி. என்ன செய்யறது? நான் 3 வேளை ஒழுங்கா சோறு போடுறேன். திருட மாட்டியா? போட்ட அன்னைக்கு திருட மாட்டேன். தினம் போடுறவா? ராஜா, சமூக சேவையெல்லாம் தேவைதான்ப்பா. அதுக்காக எங்களை எல்லாம் மறந்துடாத. அடிக்கடி வீட்டு பக்கம் வந்து போயிட்டு, அப்பதானே இவளுக்கு முகமாவும் ஞாபகம் இருக்கும். உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அம்மா. அம்மா. அப்பாவும் பிடிக்கும். நானு பிடிக்காது. ஏண்டி? என்னடா இது இப்போ? ரொம்ப பிடிக்கும். என்ன சிரிப்பு? சுஜய், போய் படிப்போ. போமா, போய் படி. ஸ்டேஷன்ல இருந்து களைப்பா வரல, காஃபி கொண்டா. பைத்தியம் பிடித்த நாய் கடித்து 10 பேர் சாவு. எப்ப பார்த்தாலும் சாவு செய்தியா? ஏதாவது நல்ல செய்தியா படியா? 20 வருஷத்துக்கு முன்னால வந்த பழைய பேப்பர்லாம் வாங்கி படிச்சா நல்ல செய்தி கிடைக்கும். இதோ பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த 72 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். எங்க? இங்க இல்ல, பஞ்சாப்ல. ஐயோ, ஏயா இப்படி எல்லாம் நடக்குது? ஜனத்தொகை பெருகிக்கிட்டே போகுது, அதை குறைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் சேவை பண்றாங்க. இப்பெல்லாம் தெருவுல 100 நாய் இங்க தெரியுது, அது யாருமே பிடிக்கிறது இல்லையே. ஏன் தெரியுமா? நாய் கடிச்சு ஒரு 10 பேர் சாவட்டுமேங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். நாய் கடிச்சா செத்துருவாங்களா? பைத்தியம் பிடிச்ச நாய் கடிச்சா சாக வேண்டியதுதான், அவ்வளவு விஷம். பைத்தியம் பிடிச்ச மனுஷன் கடிச்சாலும் சாவுதான். நான் உங்களை கடிக்க போறேன். ஐயோ, ரூபா, எப்பமா உனக்கு இப்பதானே இந்த பொண்ணு நாய்க்கடி பத்தி நான் சொன்னா? ஐயோ பாவி, ஐயோ என்னம்மா, நான் வளர்த்த பொண்ணு இப்படி எல்லாம் ஆயிட்டியே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தேமா. ஐயோ, காப்பி குடிக்க சொன்னா கொண்டாளே பொண்ணுங்களோ. ஐயோ காப்பாத்தியா, நீ தான் காப்பாத்து. படிக்கட்டு பார்த்து விடையா? ஐயோ அம்மா. அப்பா, மாமா, பயந்துட்டீங்களா? இது மாறு வேஷ போட்டிக்காக நான் போட்டுக்கிட்ட வேஷம். வேஷமா? உண்மையிலேயே வெறி பிடிச்சிச்சு, நான் பயந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல கொலை நடுக்க வச்சுட்டியம்மா. வேஷ பொருத்தம் ரொம்ப பிரமாதம். அப்படியா? அப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான். டாடா, பை பை. அத்தரவேலு, இது உன் பொண்ணா இருக்கிறதுனாலதான் என் பைத்தியக்கார வேஷம் இவ்வளவு நல்லா பொருந்து இருக்குது. இந்திரா, 2 காப்பி கொண்டாமா, சூடா. அப்பா, ஒண்ணு இல்ல, நீங்க படுத்துக்குங்க. நீங்க படுத்துக்குங்க, படுத்துக்குங்க. என்னண்ணே? மணி நான் வந்து வச்சு கட்ட வந்தேன். இல்ல லுங்கி வந்து வச்சு கட்ட வந்தேன். இது என்ன இது? வாங்கண்ணே. என்னடா இது? தொப்ப. ஏண்டா ஒழுங்கா வேலையும் கொடுத்து 3 வேளை சாப்பாடு போட்டதுக்கு அப்புறமும் ஏண்டா இந்த திருட்டு புத்தி? உன்னை அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. என்ன
இது வேற யார் பணம் இல்ல, என் சொந்த பணம், சொந்த சட்டை. சொந்த சட்டையா? ஆமண்ணே, திருடி சாப்பிட்டா தான் வாய்க்கு ருசியா இருக்கு, சீக்கிரம் ஜீரணமாகுது. இது என் கைப்பழக்கம். இது மனப்பழக்கம். இத முதல்ல மாத்திக்கணும். உன் பணத்தை திருடினாலும் திருட்டு தான். இப்போ செஞ்ச தப்புக்கு அபராதம் 10 ரூபாய் உண்டில போடு. எடுத்ததே 10, அபதாரம் 10. நீ போடலனா நான் போட்டுடுவேன். போட்டுருங்க. இது நானே போட்டுறேன். வணக்கம். வணக்கம். யார் சார் நீங்க எல்லாம்? பார்த்தா ஒம்பு சண்டைக்கு வந்த மாதிரி தெரியுது. பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. பாருங்க, எனக்கு உங்களை முன்ன பின்ன தெரியாது, நமக்குள்ள விரோதமும் கிடையாது. அப்புறம் எதுக்கு வீண் சண்டை? எங்களை வேணா தெரியாம இருக்கலாம், அவங்கள மிஸ்டர், என்னை எவ்வளவு அவமானப்படுத்தின, அதுக்கெல்லாம் இப்ப அனுபவிக்க போற. பை பை, இவங்க எல்லாம் யார் தெரியுமா? யாருங்க? நான் அறிமுகப்படுத்துறேன். இவன் கொருக்குப்பேட்டை முனுசாமி, நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், நரம்படி நிபுணர். இவன் சைதாப்பேட்டை காளி, ஐ ஸ்பெஷலிஸ்ட், கண்ணை மட்டும் நோண்டுவா. இவன் டென்டிஸ்ட், பல்ல மட்டும் ஒடிப்பான். இவன் போன் ஸ்பெஷலிஸ்ட், எலும்ப மட்டும் ஒடிப்பான். ஏய் டென்டிஸ்ட், எந்திரிச்சு போய் பல்ல ஓட போ. இங்க வாயா முண்டோ. ஸ்பெஷலிஸ்ட். நான் சும்மா விளையாட்டுக்கு செஞ்சேன். நீ பெரிய ஹீரோ, நான் ஒத்துக்கிறேன். என்ன விட்டுறியா? அப்படியே போனா எப்படி? நான் எதுல ஸ்பெஷலிஸ்ட்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். எதுல ஸ்பெஷலிஸ்ட்? சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். இப்போ லேசா தொட்டேன்னு வச்சுக்கோ கண்ணு, அவ்வளவுதான் அம்பேல். எண்ணி கரெக்டா 10வது மாசத்துல நீ தாயாயிடுவ. ஐயோ, நான் வாழ போற பொண்ணியா, எனக்கு எடுத்துறாதியா ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன விட்டுறியா? ஐயோ வேண்டாயா, எனக்கு எடுத்துறாத ப்ளீஸ், என்ன விட்டுறியா? வெற்றியா, ஐயோ ப்ளீஸ், காலை பிடி. என்ன காப்பாத்து. ஐயோ, என்ன காப்பாத்து. என்ன காப்பாத்தியா? மன்னிக்கணும், நான் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா எனக்கும் நீச்சல் தெரியாது. அந்த ஆண்டவனை வேண்டிக்கிங்க, பொழைச்சிருந்தா மறுபடியும் சந்திப்போம். என்ன காப்பாத்தியா? ஐயோ, இப்ப நான் எங்க இருக்கேன்? பொழைச்சேனா இல்ல செத்துட்டேனா? செத்துட்டா பேச முடியாதுமா, உயிரோடு தான் இருக்க. கூட 2 வாய் தண்ணி குடிச்சிருந்தா அவ்வளவுதான். குடிச்சிருப்பேன் டாக்டர், தண்ணி ஒரே நாத்தம், அதான் பல்ல கடிச்சுக்கிட்டே வாய மூடிக்கிட்டேன். நல்ல நேரத்துல உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தது இவருதான். யாரு?
கொஞ்சம் இங்க வாங்க. உங்களை தான் ப்ளீஸ். உங்களை அடிக்கிறதுக்கு நான் ஆள் வச்சேன், மன்னிச்சிடுங்க. நீங்க அப்படியே போயிருந்தீங்கன்னா இந்நேரம் நானும் போயிருப்பேன். உங்களை பயமுறுத்ததுக்காக தான் தண்ணியில தள்ளினேன், சாகடிக்கிறதுக்காக இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஒரு சந்தேகம். என்ன? வேற ஒண்ணும் செய்யலையே. வேற என்ன? இல்ல, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல வந்திருக்கீங்க. நான் மயக்கமா இருக்கும்போது என்னை தொட்டு காப்பாத்திருக்கீங்க. அந்த நேரத்துல ஏதாவது தப்பு செஞ்சுட்ட, ஏதாவது செஞ்சிருக்கணும். நீ எனக்கு இவ்வளவு செஞ்சும் நான் உயிரை காப்பாத்திருக்கேன், என்னையே சந்தேகப்படுறீங்க? சாரி, சும்மா ஒரு குழப்பம்தான், தெரியாம கேட்டுட்டேன். மனசுல எதையும் வச்சுக்காதீங்க ப்ளீஸ். வெள்ளச்சி, என்ன இருந்தாலும் ஜென்டில்மேன். கொஞ்சம் கருப்பு, பரவாயில்ல. கணபதி 2700, திருப்பதி 111. 111 செத்துட்டா செத்துட்டா. ஏன் எழுவு செய்தி இவ்வளவு சந்தோஷமா சொல்ற? சாதாரண நாள் செத்தா நீ சொல்றது சரிதாயா. செத்தது எம்எல்ஏ ஆச்சே. எம்எல்ஏ செத்தா சந்தோஷமா? இல்லையா பின்ன? எம்எல்ஏ செத்தா தானே இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் வந்தா போஸ்டருக்கு வியாபாரம், புண்ணாக்குக்கு என்ன வியாபாரம்? யோ புண்ணாக்கு, புரியாம பேசாத. செத்தது நம்ம தொகுதி எம்எல்ஏ. உன்னை எதிர்த்து நின்னு 14,000 ஓட்டுல ஜெயிச்சானே ரகுபதி, அவன். இப்ப அடுத்த எம்எல்ஏ நீதான். அது எப்படியா முடியும்? அன்னைக்கு ஆளுங்கட்சி சார்பா நின்ன கட்சிக்காரனே காலவாரி விட்டான், தோத்துட்டேன். ஆத்திரத்துல கட்சி விட்டு வந்துட்டேன். இப்ப திடீர்னு போய் புது கட்சியில நின்னா ஜெயிக்க முடியுமா? சுயேட்சையா நிக்க வேண்டியது தானே. சுயேட்சையா நின்னா எப்படியா ஜெயிக்கிறது? சப்போர்ட் வேணாமா? பணத்தை வாரி விட்டா எந்த கழுதையும் ஜெயிக்குது. அதனாலதான் உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன். அன்னைக்கு சம்பாதிச்சதெல்லாம் இன்னைக்கு விட்டுற சொல்றேன். விட்டா என்னையா? பதவி கிடைச்ச உடனே எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்க வேண்டியது தானே. நல்லா யோசிச்சு பாரு. ரூபா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற. உன் நிலைமை வேற, என் நிலைமை வேற. நீ பெரிய எடுத்து பொண்ணு. நான் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்த்து ஏமாந்துடாத. இதெல்லாம் எனக்கு அக்கா வாங்கி கொடுத்த ட்ரெஸ். ஐயோ ராஜா, நான் என்ன இப்போ இவ கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன்? அது வரைக்கும் கொஞ்சம் காதலிக்க கூடாதா? முடியாது 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 முடியாது. இதுவும் ஒரு புதுமைதான். எது? அதான் பாயை போத்திட்டு இருக்கே. நான் போர்வை நினைச்சிட்டேன். ஆமா, என்ன சாப்பிடாமலே படுத்துட்ட? சத்தம் போட வேண்டாம். இந்திரா தூங்குது, அவ தூக்கத்தை கெடுக்க வேண்டாம். நல்லா இருக்கப்பா நீ சொல்றது. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு அதுவும் சாப்பிடாமலே படுத்திருக்கு. போச்சுடா. அங்க பார். இந்திரா, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், எனக்கு வெளியே 1000 வேலைங்க இருக்கும், எங்கெங்கயோ சுத்திட்டு வர்ற. எனக்காக நீ ஏன் காத்துட்டு இருக்கணும்? கல்யாணம் ஆன பிறகு எப்படியும் புருஷனுக்காக காத்துட்டு இருக்க போற, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக காத்துட்டு இருக்க போற. ஒரே தொல்லைதான். இந்த பொண்ணுங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற ஒரே இடம் பெத்தவங்க வீடு தான். அது கொஞ்ச நாள் தான். அங்க இருக்கிற வரைக்கும் ஆவது காலத்துல சாப்பிட்டு நிம்மதியா தூங்கல. இல்ல ஏன் காத்துட்டு இருக்கணும்? நான் சாப்பிட்டு படுத்துட்டா நீங்க பட்னியாவே தூங்கிடுவீங்க, அதனாலதான். சரிம்மா, இனிமே நான் எங்க இருந்தாலும் கரெக்ட் 8 மணிக்கு வந்து சாப்பிடுறேன். ஓகே? சரி, அதான் உடம்புக்கு நல்லது. நான் உனக்கு கேக்குற, கரெக்டா சொல்லணும். நீ யாரையாவது சைட் அடிக்கிறியா இல்ல உன்னை யாராவது சைட் அடிக்கிறாங்களா? போங்கண்ணே. இல்ல இல்லம்மா, என் பொறுப்பு கொஞ்சம் கம்மியாயிடும்ல. நானும் உனக்காக ஒரு பையனை, நல்ல பையனை தேடுன்னு தேடுறேன். இந்த நாட்டுல நல்ல பொண்ணுங்க கிடைச்சிடாங்க போல இருக்கு, நல்ல பையனுங்க கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்போ உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு. யாரும் சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. நீங்க சொல்லாம நான் சாப்பிட மாட்டேன். போச்சுடா. சரி சொல்ற, யாரு ஊரு பேரு எல்லாம் கேட்க கூடாது. சுருக்கமா சொல்றேன், உனக்கு குண்டா கடிச்சிருக்கு. இந்த தொகுதி எம்எல்ஏ இறந்து போறதுனால இடைத்தேர்தல் வரப்போகுது. வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 15 நாள் தான் இருக்கு. அத பத்தி நீங்க என்ன தீவிரமா யோசனை பண்றீங்க? தேர்தல் நிக்க போறீங்களா? பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவன் பதவியை தேடி போவான். மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறவன பதவி தேடி வரும். காமராஜர் என்னைக்காவது ஒரு நாள் முதலமைச்சரா வருவோம்னு நினைச்சா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார்.
ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டுக்கு பிரதமரா வருவோம்னு நினைச்சா போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போனார். அண்ணே இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னே தெரியும்? ஜெயில் லைப்ரரியில படிச்சேன். ஜெயில்ல லைப்ரரி கூட இருக்கா? நான் திங்கிற இடத்த விட்டு தாண்டவே இல்ல. பார்த்தா தெரியும். இந்த தொகுதியில 10 வருஷத்துக்கு முன்னாடி புண்ணாக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த ரத்தினவேலு எம்எல்ஏ ஆகி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சான். அடுத்த எலெக்ஷன்ல நின்று தோத்து போயிட்டான். இந்த தடவை எப்படியாவது ஜெயிக்கணும்னு முயற்சி பண்றான். அப்ப அவனே நிக்க வைப்போம். ஐயோ, அவன் மறுபடியும் ஜெயிச்சா ஊரே கொள்ளையடிச்சிருவான்ப்பா. ஜெயிக்க விட்டாதானே. எந்த ஜனங்க கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு கோடி கோடியா பணம் சம்பாதிச்சானோ அந்த பணத்தை மறுபடியும் ஜனங்களுக்கே செலவழிக்க வைப்போம். அப்போதான் அவனுடைய திமிர அடங்கும். இடைத்தேர்தலில் மனு தாக்கல் செய்ய இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. எவன் நிக்கிறான்? வேலை இல்லாதவன் அத்தனை பேரும் தான் நிக்கிறான். ஆளுங்கட்சி சார்பில் அரசப்ப நிக்கிறான். எதிர்கட்சி சார்பில் சூடாமணி. சூடாமணி பொம்பளையா? ஆம்பளை பேரு தான் அப்படி. ஓஹோ, 1000 தான் இருந்தாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஏன்னா அவங்கிட்ட தான் நிறைய காசு இருக்கு, தாராளமா செலவு பண்ணுவான். கள்ள ஓட்டு எதிர்கட்சிக்காரங்கிட்ட தானே இருக்குது. அதுவும் இல்லாம வறட்சி, தண்ணி பஞ்சம், சிட்டியில எதிர்கட்சிக்கு தான் வாய்ப்பு. அந்த சூடாமணி வேற பொம்பளை விஷயத்துல ரொம்ப வீக்கான பையன். அவன் மட்டும் தானே மாட்டிக்கிட்டவன்? அவன் மட்டும் தானே. ஓஹோ, அரசியல்ல தப்பு பண்றது குத்தம் இல்ல, தப்பு பண்ணி மாட்டிக்கிறது தான் குத்தம். அப்படிப்பட்டவன் ஏன் போட்டாங்க? அவன் ரவுடி. இன்னைக்கு அரசியலுக்கு ரவுடி தான் தேவைன்னு அவனை நிக்க வச்சிருக்காங்க. அந்த தியாகி இல்ல, அவர் பேர் என்ன, சின்னையா, அவரை கேட்டு பார்த்தாச்சு, அவர் முடியாதுன்ட்டார். அடாடாடாடாடா, தியாகி சின்னையா நின்னாருன்னா அவரை யாராலையுமே பீட் பண்ண முடியாது. அவ்வளவு வாய்ப்பு அவருக்கு இருந்து என்ன புண்ணியம்? அந்த மனுஷனுக்கு அதை பயன்படுத்திக்க தெரியலையே. அதான் பென்ஷன் வாங்கிட்டு வீட்லயே இருக்காரு. இன்னைக்கு சர்வீஸுக்கு திருடன் தான் வரான். அத்தொட்டு தியாகி எல்லாம் பென்ஷன் வாங்கிக்கின்னு ஒதுக்கினே இருக்கிறான். அப்படி தலைவர் ரத்னவேலு, தலைவர் ரத்னவேலு, வள்ளல் சிங்காரம். தெரியாத நாம என் பேரை சொல்லிட்டேன். ரத்னவேலு, தலைவர் ரத்னவேலு, தலைவர் ரத்னவேலு, தலைவர் ரத்னவேலு, தலைவர் ரத்னவேலு. நாங்க மக்கள் நல்வாழ்வு மன்றத்துக்கு சேர்ந்தவங்க. தட்டுங்கய்யா. இவருதான். தெரியுமே தெரியுமே, தியாகி சின்னையா. இவர் செத்து போன பிறகு இவருக்கு செலவழிப்பணுன்றதுக்காக நான் இப்பவே நிதி திரட்ட ஆரம்பிச்சிருக்கேன். யோ சும்மாரியா, வாங்க வாங்க உட்காருங்க. போச்சுடா.